வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருடைய ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் மேக்கர், கண்டென்ஸ்டு மில்க், ஃப்ரெஷ் க்ரீம், முட்டை எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ரொம்பவே சாஃப்டாக க்ரீமியாக பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதை மிதமான சூட்டில் வச்சு நம்ம உருக்கிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம இதை கன்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா தேன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தேன் கலரில் வந்துருச்சு. இப்போ இது கூட பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து இது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கீங்க. இதை முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமில் இதை உடனே ஊற்றிடணும். நீங்கள் பிளேட்டில் நெய் தடவி வச்சுருந்தாலும் பரவாயில்ல. இது ஏன்னா ஆறிடுச்சுன்னா செட் ஆயிரும். அதனால் நம்ம உடனே இதை வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஆறிடுச்சு பாருங்கள், நல்லா செட் ஆகிருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷீட்டை க்ளோஸ் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 3/4 லிட்டர் அளவு திக்கான பால் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே பாலை காய்ச்சிக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதிலிருந்து 1/4 கப் அளவு பால் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இல்லாட்டி சோள மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட சர்க்கரை 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்துடலாம். இது குறைவான தீயில 2 நிமிஷம் வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா ஒரு மாதிரி க்ரீமியான ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரீசரில் 3 மணி நேரத்துக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் இது சாஃப்டாக நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமெல்லை சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மேலே மறுபடியும் கேரமல் சேர்த்துறேன்.
இது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நடுவில் இருக்குங்க. அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் 8 மணி நேரம் இல்லாட்டி நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. 8 மணி நேரம் ஆகிருச்சு. ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது மேலே டெக்கரேஷனுக்காக கேரமல் வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.